ஹலோ விவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்டில் நம்ம ஜூ கட்டுறதுல 2வது எபிசோட் பார்க்க போகிறோம். நம்மளை பார்த்தாலே தெரியும், நம்ம ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மல் டைமண்ட் டூல்ஸ்க்கு மாறிட்டோம் வித் என்சான்மெண்ட்டோட. அதுக்கு போன எபிசோட நம்ம டைமண்ட் கூட எடுக்கல, அதுக்குள்ளே எப்படி டைமண்ட் ஆர்மல் எடுத்தோன்னு ஒன்றுமே உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். போன வீடியோலேருந்து இந்த வீடியோவை கட்டின்னு போடலான்னு இருந்தேன், ஆனால் அதெல்லாம் காட்ட வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக அவன் கட்டர்லேருந்து காட்டலான்னு தான் இருந்தேன். அப்படி காட்டினா உங்களுக்கு ஒன்றும் புரியாது, அதனால தான் இந்த மாதிரி என்ன நினச்சுன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டிலான்ட்டு இருந்தேன். சரி, நீங்கள் ஃப்ளாஷ்பேக்கே பார்த்துட்டு வந்துடுங்க. எடுத்தோன்னே கேவுக்கு போயிட்டு டைமண்டை தொலை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கேவில் எங்கே ஒட்டி இருக்க டைமண்டாக பிடிச்சி எடுத்துட்டு பக்கத்தில் லாவா போட்டுருந்துச்சு. தண்ணியை ஊற்றி அப்சிடன்ட் மென் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்சிடன்ட் மென் பண்ணிட்டு 27 அப்சிடன்ட் கிடச்சி. அப்போ இந்த அக்கா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சர்ப்ரைஸ். அதுக்கப்புறம் திரும்பி கேவில் சுற்றிட்டு இருக்கும்போது டைமண்ட் கிடச்சி. டைமெல்லாம் எடுத்துட்டு அவர் சுற்றிட்டு அவர் லூட்டில் எடுத்து வச்சுருந்தேன். அவர்கிட்ட லூட்டு கொடுக்கலான்னு பார்த்தா திடீர்னு யாரும் அடித்தான். பார்த்தா அவர் லூட்டை இவன் எடுத்து வச்சுட்டு சண்டைக்கு வரான். போகுதா யூஸ் பண்ணுவான்னு பார்த்தா ஸ்குவாட் சமையல் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவரே முடிச்சிட்டாரு. திரும்பி கேவலுக்கு ஒட்டியிருக்க டைம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்து முடிச்சுட்டு மேலே வந்துட்டு நமக்கு லெதரும் ஸ்டிங்கும் லெதரும் போனும் தேவைப்படுது. ஒரு செஸ்ட் செஞ்சு உள்ளாதான் லூட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு பத்திரமா செஸ்ட் செஞ்சேன். அப்புறம் பக்கத்தில் சுகர் கேன் இருந்துச்சு, அதை போய் எடுத்து போனில் எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சோண்டு. அந்த போன் மேலே போனை வந்து போன் மேலே ஆக்கி டேப்லெட்ஸ் செய்யணும். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு சுகர் கேன் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துட்டு ஹோட்டல் செஞ்சுட்டு நகருக்குள்ளே போய் பார்த்தேன் என்ன பயம் கிடச்சிருக்குனே. உள்ளே போய் பார்த்தா நார்மலான ஒரு இடமா கிடச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் தேடி கண்டுபிடிச்சி அங்கே போனேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வைலண்ட் ப்ரோ செத்துட்டாரு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு செத்துட்டான். அதுக்கப்புறம் மொத்தமாக செஞ்சு என்னையும் போட்டு தள்ளிட்டாங்க. என்னை போட்டு தள்ளதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். இதுலன்னா திரும்பி போய் லூட் எடுக்கலான்னு கேட்கலாம், ஆனால் ரொம்ப தூரம் போகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் திரும்பியும் டூல்ஸ் இருக்கும் செய்யலான்னு பார்த்தா ஸ்டோனும் இல்லை, உட்டும் இல்லை, அயனும் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லா லூட்டும் எடுத்த லூட்டெல்லாம் 3 பேரும் பிரிச்சுக்கிட்டோம். பிரித்து தான் போனோம். ஒரு ஆளுக்கு தான் இலக்கம் மட்டும் லூட் எடுத்தேன், ரொம்பலாம் லூட் எடுக்கலை. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நானும் தேடி பார்க்குற ஒன்றுமே இல்லை. சாப்பாடு கூட வரையெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா சுகர் கேன் வளர்ந்துடுச்சு. அது போயிட்டு மைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துட்டேன். அப்புறம் பக்கத்தில் இந்த ட்ரீ எடுத்து ஊட்ட கலப்பினான்னு சொல்லிட்டு கையிலே உட் கலப்பின ஆரம்பிச்சிட்டேன். உருட்டு முடிஞ்சாலும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் செய்யறான்னு எடுத்தேன். அதான் 3 கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டேன். எதுக்கு செஞ்சேனே தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியாமல் திரும்பியும் உட்டு கலப்பின ஆரம்பிச்சிட்டேன். உட்டில் சின்ன ஒரு உட்டே போதும். கிராஃப்டிங் டேபிள் போட்டு திரும்பியும் ஒரு பிக்காட்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாம். பூமி கடையில் போயிட்டு கொஞ்சம் ஸ்டோன் மாதிரி பண்ணிங்களா. திரும்பி கேமை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திரும்பி ஸ்டோன் டூல்ஸ் தெரிஞ்சு அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க கேம் விட்டு. அதுக்கப்புறம் நான் மட்டும் ஒத்தால டைமண்ட் மைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நெதரைட் ஃபோட்டோஸ் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். எப்படியும் நெதரைட் ஃபோட்டோஸ் போயிட்டு உருளை வந்துட்டோம். அதுக்கப்புறம் இது சீசர் பிஷ் ஃபார்ம் செஞ்சேன். ஹெச்பி வேணும். பக்கத்தில் பார்த்தாலே தெரியும் நான் இது செஞ்சுட்டேன். அப்புறம்னா என்சானிங் செட்டப் வந்துட்டேன். இப்போ நான் டைமண்ட் டூல்ஸ்க்கு மாறியாச்சு. இப்போ ஹெச்பி மட்டும் பிரச்சனை. அதுக்கு சில்வர் ஃபிஷ்க்கு ஃபார்ம் கட்டணும். சில்வர் ஃபிஷ் ஃபார்ம் கட்டுறதுக்கு நம்ம பேசிக்கான ஐட்டம்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த சவானா வயதில் ஒரு ஆமை மாதிரி ஒன்று புதுசாக ஒரு மாம் போட்டிருப்பாங்க.
அது தேவைப்படும். அப்புறம் கேட்டில் தேவைப்படும். கேட்டில் இங்கெல்லாம் இருக்காது, டெசர்ட்டில் தான் இருக்கும். நம்ம டெசர்ட்டை விட அவன் போய் ஆகணும். அதாவது அங்கே நிற்க எங்களோட குதிரை எடுத்துட்டு கிளம்பிடலாம். ஃபஸ்ட்டு நான் மட்டும் தான் போனேன். அதுக்கப்புறம் அவரும் வரேன்னு சொன்னார். ஆனால் அவரையும் கூப்பிட்டு வந்துட்டேன். டெசர்ட்டில் நிறைய சாண்டுக்குன்னு சொல்லிட்டு சாண்ட் எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த கேட்டல் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது அவர் பெரிய பாதாளக்குழியை பார்த்து கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் குதிரையை காப்பாற்றுட்டேன்னு சொல்லிட்டு என் குதிரை மேலே விட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வாட்டர் பக்கெட்லாம் போட்டு அதை கொண்டு வந்துட்டான். பார்த்து என் குதிரை காணாமல் போச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு ஜங்கிள் பயம்னால திடீர்னு ஒரு க்ரீப்பர் வந்து அவர் பின்னாடியே உடச்சிச்சு. அவர் சுற்றுட்டாரு. அப்புறம் வர சவானா பயம் இருந்துச்சு. அந்த பாயத்தில் 2 ஆமை ஒரு பிடிச்சிட்டு வந்துட்டேன். இவ்வளோ தான் ஃப்ளாஷ்பேக்கு. இது பண்ணுறது மொத்த வீடியோ ஒரு 10 மணி நேரம் வரும். ரொம்ப நேரம் விளாண்டு அதில் 5 நிமிஷம் 6 நிமிஷம் சுருக்கி போட்டவங்களுக்கு. இப்போ எங்கே ஜூக்கலான்னு பார்த்தா பேஸ் பக்கத்தில் கிடைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பார்த்துட்டோம். நாங்கள் ஜூவை நார்மலாக கட்டாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கட்டலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாப்பும் அது எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பயத்தையும் செட் பண்ணால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. அப்புறம் என்னன்னா அந்த வீடியோ லேட்டாச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஜூவில் அனிமல் பிடிச்சி போகிறது மட்டும் வீடியோ பண்ணலாம், மற்ற போட வேணாம். இந்த கீரை பார்க்கறதுலாம் எதுக்குன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். இந்த வீடியோ திரும்பி எடிட் பண்ணி போட்டேன். அதுக்கு தான் வீடியோ விழுட்டு. இப்போ வாங்க போய் மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே தான் மைண்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துலேருந்து 2 ரூபா கீழே இங்கேருந்து ஸ்ட்ரீட்டாக மைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த அட்டாக் ஸ்ட்ரீக்கு போகிறோம். அவ்வளோ இடத்துல போகிறோம். அதுவும் மைண்ட் கிராஃப்டில் 32 பேசிவ் மாப்ஸ் இருக்குது. அது இந்த மாப் பிடிக்கிறதுலாம் ஈஸி. அடுத்தது நியூட்ரல் மாப் ஒரு 16 இருக்குது. இந்த மாப்லாம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஈஸி. இந்த மாப்பு கூட கஷ்டப்பட்டு பிடிச்சிடலாம். அடுத்தது 32 ஹாஸ்டல் மாப் இருக்குது. இது எல்லாமே பிடிக்கிறது கஷ்டம்தான். இதில் அந்த பிக்சரில் இருக்க மாதிரி விதரையும் அதனால் நம்மளும் பிடிக்க முடியாது. நம்ம இந்த பிடிக்க முடியுமான்னு ட்ரைவாக பண்ணலாம். ஆனால் பிடிக்க முடியுமான்னு தெட்டாதுணும். ஒரு ஐடியாவும் இல்லை பிடிக்கிறதுக்கு. அப்படியே விதரை பிடிக்க முடிஞ்சா அவனை பிளாக் பண்ணுறது அப்படின்னு உடப்பான்னு நினைக்கிறேன். பூமி கடையில் ஒரு ரூம் மாதிரி கட்டி அதில் அவன் சமம் பண்ணி விட்டான் உண்டு. நான் அவ்வளோ பண்ண முடியாதே தெரில மைன்கிராஃப்டில். அதுக்கப்புறம் அந்த இடத்த கிளியர் பண்ணி முடிக்கவே ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேர் இருக்கோம். இன்னும் 5 பேர் வாலண்டியர்ஸ்லாம் வருவாங்க. அவங்க வச்சு வேலை பார்த்தா கூட ஒரு 2 நாளில் முடிச்சுவான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போட்டு அடுத்த 2-3 நாளில் இந்த 2 நாளில் 1 நாளில் அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுடுவோம். எந்த வேலையும் பார்க்காம இந்த ஒரு வேலை கூட பார்த்துட்டுலான் இருக்கும். இந்த வேலையும் எந்த ப்ராக்ரஸ் பண்ணாமல் அந்த டேட்டை மட்டும் பயன் பண்ணி ஸ்டோனை மட்டும் பயன் பண்ணாங்க. டூல் ஸ்கில்ஸாக இருக்குது. அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அடுத்தது ஆஃப்லைன் எப்படியாச்சும் நேம் டேக் வேறு எடுக்கணும். ஏன்னா அந்த அப்டேட்டில் நேம் டேக் செய்கிற மாதிரி ஆகல. இந்த விளாட்ற வேர்ல்டு அச்சீவ்மெண்ட் ஆனில் தான் இருக்கணும். அச்சீவ்மெண்ட் சர்வே மோடில் தான் நாங்கள் பண்ணலான்ட்ருக்கோம். அதான் அச்சீவ்மெண்ட் மோடு ஆனில் தான் இருக்கும். இந்த சீட்ஸு இந்த மோர் ஆட் பண்ணி விளாட்றதுலாம் வேலை கேட்குது. மைன்கிராஃப்டில் நம்ம போய் குடிக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஆனால் சர்வே பிடிக்கும். சரி விவாஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலில் வேணால் பார்த்துட்டு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு சேரும்.